கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 1:3 கூறுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி. ஆமென். இந்த காலை வேளையில் நாம் செய்கிற அனைத்து காரியங்களும் வாய்க்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் பிரியமாக நடக்கும் பொழுது நாம் நம்முடைய நாட்களில் நாம் அன்றென்று செய்ய வேண்டிய காரியங்களை செய்யத்தக்கதாக ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் தேவ ஆவியானவர் நமக்கு தந்து நம்மை அவர் நடத்துவார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்க்கலாம். இந்த காலை வேளையிலும் ஒருவேளை இதுவரைக்கும் நாம் அநேக காரியங்களை நாம் நினைக்கலாம், அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போமா? அம்மீன். தேவனுடைய கரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிற பொழுது எப்படி ஒரு மரம் ஒரு நீரோடைகளில் நிற்கிற ஒரு மரம் எப்படி அது தன்னுடைய காலத்துல அது எல்லா சூழ்நிலைகளிலும் அது மனுஷனுக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கிறதோ, அதே போல நாமும் கர்த்தருக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளாக இருக்கலாம், சந்தோஷமான நேரமாக இருக்கலாம், உபத்திரவமான நேரமாக இருக்கலாம், எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்கென்று நாம் கனிகளை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் மாறுவோம். இப்பொழுதும் கூட இந்த காலை வேளையில் அப்படி தேவனுடைய கரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்க அதிகமாக நீங்க கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. இந்த காலை வேளையில் நம்முடைய கரத்துல ஆண்டவரே எங்களுடைய இணைப்பை ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, தாய் தகப்பன்மார்கிட்ட பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அப்பா உங்க கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. என் தேவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக சுவாமி. ஆவியானவரே அப்பா, இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை செய்கிற காரியங்கள் அனைத்தையும் நீங்க வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ, என்னென்ன வேலைகளை உங்களுடைய பிள்ளைகள் செய்து கொண்டு ஆண்டவரை வாழ்க்கையில ஆண்டவரை வேலையில ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாதபடிக்கு நின்று கொண்டிருக்கிறாங்களோ, அந்த வறுமைகள் எல்லாம் மாறுவதாக சுவாமி. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரை கடந்து வருவதாக சுவாமி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இப்பொழுது நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவ ஆவியானுடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழி நடத்துவதாக சுவாமி.